நீ போனீங்கன்னா ஒரு பொண்ணு போக்க சொல்லுவேன் பாக்குறியா? என்ன சொன்ன புரியல. என்ன சொன்ன? ஆல்ரெடி என் லைஃப் ஸ்பாயில் பண்ணது பத்தாது. இதுல வேற இன்னொரு பொண்ணு. யார் லைஃப்ல ஸ்பாயில் பண்ணி? நான் இப்படி இருக்கேன். என்ன புரியுது? உங்களை யார் இப்படி மாற சொன்னா? நான் பிராங்க் பண்ண தானே வந்தேன். அப்பா சாமி, நான் எவ்வளவு டைம் சொல்லிட்டேன். சரி, நான் உண்மையா உங்களை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப மறுபடியும் கேமரான்றீங்க. பைத்தியக்காரங்களா நீங்க? ஏன் இப்படி சாகடிக்கிறீங்க? அதுக்கு ஒரேடியா நீ செத்து போன்னு சொல்லிட்டு போலாம்ல. அப்படிலாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, மக்கள் கொஞ்சமாவது ஃபீலிங்ஸ் இருக்கு. ஏன் இல்லடி? ஏன் சுத்தமா இல்ல? எனக்கு ஃபீலிங்ஸ் தான் கிடையாது. என்னோட ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன பண்ணுங்கற? நீங்க எதுவும் பண்ணாதீங்க. அத நான் சொல்லிட்டேன்ல ஆரம்பத்திலேயே. உங்களுக்கு அதான் முக்கியம். நீங்க எப்ப பார்த்தாலும் என் ஃபீலிங்ஸோட விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னதான் பண்ணுங்கற? லவ் சொல்லுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம், விட்டுருங்க. சரி, லவ் சொல்லிட்டுமா? பப்ளிக்கா சொல்லிட்டுமா? நீ பப்ளிக்கா சொன்னாலதான் நான் சொல்றேன். இதையும் ஒரு கேமரா வச்சு உங்களுக்கு என் ஃபீலிங்ஸ் புரியுதா இல்லையானே தெரியல. சரி, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாருன்னு. வேணாம், விடுங்க. சரி, இங்க பாரு. ஏய், லவ் யூ. இங்க பாரு. இதுவும் அந்த கேமராக்காக தானே? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன்டி. ஏய், இங்க பாரு, எல்லாரும் ஃபேக் ஃபேக்னு சொன்னாங்கல்ல, இது உண்மையிலன்னு சொன்னாங்கல்ல, உண்மை நிரூபிச்சிடலாமா? நிஜமா நான் உங்களை லவ் பண்றேன். வேணாம், இப்பவே நீங்க அந்த கேமரா இருக்குன்னு சொல்லுவீங்க. இப்ப சொல்லுவீங்க. சத்தியமா லவ் பண்றேன்டி. நிஜமா, சீரியஸா? நீங்க உண்மையில சொல்றீங்க? நிஜமா, உண்மையா உங்களை லவ் பண்றேன் நான். இங்க பாரு, எத்தனை லட்சம் பேர் பார்த்தாலும் பரவாயில்ல, நான் சீரியஸா சொல்றேன். நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா? நிஜமா. இல்ல, எனக்கு ஒவ்வொரு டைமும் ஏமாறுறது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இப்ப இப்படி சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் இது நான் இன்னைக்கு உண்மையா சொல்றேன். நான் விளையாட்டு இதனால நான் சொல்லிக்கிறேன், லவ் சொல்றேன், சும்மா சொல்லிக்கிறேன். பிராங்க் தான் நீ சொன்னேன். நான் உண்மையா சொல்றேன். கேமரா தானே வச்சிருக்கீங்க? கேமரா வச்சிருக்கேன், பட் நான் உண்மையா தான் சொல்றேன். மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சீரியஸா சொல்றேன், நான் லவ் பண்றேன். நம்ப முடியும்? நிஜமா லவ் பண்றேன்டி. நம்ப முடியா? எப்படி நம்புறதுன்னு கேக்குறேன். சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணி அந்த வீடியோ யூடியூப்ல போட்டுடலாமா? கல்யாணம் பண்ணிட்டுமா? நிஜமா அடுத்த என்கேஜ்மெண்ட் பண்ணி அந்த வீடியோ போட்டுடலாமா? நிஜமா சொல்றேன். இப்போ நான் அழுகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சமாதானப்படுத்த கூட நீங்க பாரு, வேணாம். உண்மையிலே லவ் யூ. சத்தியமா லவ் பண்றேன். போதுமா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிஜமா நான் உன்னை சீரியஸா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன். நிஜமா நம்பலாம். எனக்காக என்ன சமாதானப்படுத்துறதுக்கு இல்ல, சீரியஸா சொல்றேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. நம்ப முடியல. நம்ப முடியலையா? திடீர்னு எப்படி எனக்கு புரியல. நான் தான் கேமரா முன்னாடி சொல்லிட்டேன்ல. எப்படி 50 லட்சம் பேர் மேலே பார்த்துட்டாங்க போன வீடியோவை. சீரியஸாரி? எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எந்த கேமரா முன்னாடியே நீ கட்டி பிடிச்சி லவ் சொன்னியோ அதே கேமரா முன்னாடி நான் இன்னைக்கு லவ் சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். உண்மையாக சொல்கிறேன். லவ் யூ. நம்பலாமா? நம்பலாம். அப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம்? பண்ணிக்கலாம். எப்போ பண்ணிக்கலாம்? நாளைக்கே கூட பண்ணிக்கலாம். நாளைக்கே பண்ணிக்கலாமா? இது புரட்டாசி மாதங்கிறாங்களே, பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்கள் லவ் சொன்னதே என்னால் நம்ப முடியல. நிஜமாவா? என்னாலே நம்ப முடியலடி. திடீர்னு மனசு மாதிரிலாம் பரவாயில்லையா? அதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இதுதான் வேணும். இதான் வேணும். லவ் பண்ணுறீங்கல்ல? சரி சரி, சந்தோஷம். காலையில் நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இந்த ஹாப்பியான மூமெண்ட்ல ஒரு சிங்கிள் டீ சாப்பிடலாமா? டபுள். ஓகே நண்பா, ஒரு சிங்கிள் டீ. சரி, ஆண் குழந்தை பத்திக்கலாமா பெண் குழந்தை பத்திக்கலாமா? என்ன வேணுங்கிற? நீ கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணிக்கங்க. இப்போ போ, கஸ்டமர் வருவாங்க. ஒரு நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வெயிட் பண்ணல, இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு. போ. காமியாமா எல்லாம் நீ கல்யாணம் பண்ணி பண்ணிக்க போ. சரி நண்பா, அடுத்த வீடியோ எங்கேஜ்மெண்ட்ல சந்திக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரெயின்சன், இந்த சேனல் சிஇஓ. ஒரு பதவியில் இருக்கிற மாட்டாங்களே, அது ஒன்று நண்பா. அன்றைக்கி அண்ணன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சிஇஓன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாரு. சிஇஓனா வேறு ஒன்றும் நண்பா, டீமில் 50 பேர் ஒர்க் பண்ணுறோம். அதில் ஒரு ஏதாவது முக்கிய முடிவுகள் எதாவது எடுக்கிறதா என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. நான் சொன்னதான் அது. ஒன் ஆஃப் த சீஃப் டெக்னீஷியன் வச்சுக்கோங்களேன். அதுதான். இப்போ சொல்லுங்க நண்பா, இந்த பதவி உங்களுக்கு பிடிக்கலையா? இப்போ ராஜினாமா பண்ணுறேன். இந்த பதவி யாருக்கு வேணும்? எனக்கு வேணும். இந்த கூகுள் சிஇஓ பதவி ராஜினாமா பண்றான். போடாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. சரி, ஓகே. அப்புறம் நண்பா, கமெண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வீரமணிக்கு என்னாச்சு அப்படின்ட்டு. சில பேர் வீரமணி தலைமறைவேடாரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்பலாம் நண்பா வீரமணி இங்கே தான் இருக்காரு, உங்ககிட்ட பேசுவார். ஹாய் நண்பா, நான் தான் வீரமணி. இதுக்கு மேலேயும் பொறுமையாக கூட தான் உங்கள்கிட்ட பேசுறது வந்திருக்கேன். நானும் அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு சொல்லி தப்பாக நினச்சிக்கிறீங்கன்பா. அந்த மாதிரி ஒரு எண்ணமே எங்களுக்குள்ள கிடையாது. நானும் அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட்லேயே தான் நண்பா பழகிட்டு இருக்கிறோம். அந்த ஃப்ரெண்ட்லிங்கிற பழக்கத்தால தான் வந்து அந்த ப்ராங்க் பண்ண சொன்னேன். ஆனால் அது இந்த அளவுக்கு முடியும்னு சொல்லி நினச்சி பார்க்கலன்பா. அந்த ப்ராங்கெல்லாம் எது நடந்தாலும் நான் பார்த்துக்கணும் ஒரே டைம் தான் நம்ம
நார்மலாக சொன்னேன். ஃப்ரெண்ட்ஸ் நான் கேமராமேன் இவர் மட்டும் தான் அதை 3 டைம் எடிட்டிங் பண்ணி போட்டுச்சுக்கிறாரு. எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நண்பா. எங்கள் ஃபேமிலி மட்டும் தான் பேசி வச்சுட்டாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி. ஆனால் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விருப்பமே கிடையாது நண்பா. பட் இருந்தாலும் சிங்கிள் டீம் வச்சு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அந்த ப்ராங்க் நான் பண்ண சொல்லி தான் அவங்க வந்து பண்ணதுனால தான் இப்போ வந்து அந்த பொண்ணு பிடிச்ச மாதிரி ஃபியூச்சர் அமைச்சிச்சு. ஆனால் ஆல்ரெடி கமிட்டட் நண்பா. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அமைச்சிக்குவேன். அதை விடுங்க, அதை பற்றி பேசணும்னா இது வரைக்கும் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாது நண்பா. இந்த கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தேன் நண்பா, நினச்சி ரொம்ப பேர் ஃபீல் பண்ணிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அவங்களும் ரொம்ப நன்றி நண்பா. இந்த மீம்ஸ் அப்புறம் கிரியேட் பண்ணவங்களுக்கு என்னன்னாக்க இது வடிவேல் நம்ம ஃபேஸு, இது விஜய் நம்ம ஃபேஸு, அவங்க ஃபேஸ்லாம் என் ஃபேஸ் வச்சு ரொம்ப எடிட்டிங்கில் பக்காவாக போட்டிருந்தீங்க. அதெல்லாம் பார்த்து எனக்கு சிரிப்பு தான் நண்பா இருந்துச்சு. எனக்கு அதை பற்றி ஒரு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்க பேசலாம் என் பேசி, அவங்க எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ், அவங்க பேசலாம் என் ஃபேஸ் வச்சு போட்டதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் நண்பா இருக்குது. உண்மையிலேயே எனக்கு கஷ்டமாக இல்லை நண்பா. என்னால் அந்த பொண்ணு நல்ல லைஃப் தான் அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோ இந்த ப்ராங்க் பண்ணதுனால தப்பாக இருந்துச்சுனாக்க மன்னிச்சிங்க நண்பா. இதுக்கு மேலே வந்து நல்ல ப்ராங்காக பண்ணி உங்களை கண்டிப்பாக சிரிக்க வைப்பேன். எந்த பாதிப்பும் பொதுமக்களுக்கு வராது நண்பா. நண்பா எல்லோரும் வீரமணி கமெண்ட் பாக்ஸில் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நண்பா. பரவாயில்லம்மா, ரொம்ப நன்றி. இவங்க கூட சேர்ந்து இனிமேட்டு நீங்கள் சேனலில் ஒர்க் பண்ணலான்ட்டு நண்பா. நானும் நிறைய வீடியோஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும் நண்பா. கண்டிப்பாக மக்கள் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீரமணி அடுத்த அப்கமிங் வீடியோஸில் வருவார். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க நண்பா. இவங்க சேனலில் தவறாமல் பாருங்கள். இனிமேட்டு நானும் வருவேன் நண்பா. நண்பா ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, அதாவது நண்பா ஒரு 57 யூடியூப் சேனல்ஸ் நம்ம யூடியூப் சேனல் பற்றி பேசியிருக்கீங்க. அதில் வந்து 7 யூடியூப் சேனல் மிகப்பெரிய யூடியூப் சேனல், 20 யூடியூப் சேனல் ஆல்ரெடி நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் போட்டவங்க நம்மளை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. 30 யூடியூப் சேனல் நம்மளை பற்றி பேசணும்னு ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணுறீங்க, எல்லாமே நல்லா ரிவ்யூ பண்ணுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க. அவங்களுக்கெல்லாம் என்னோட வாழ்த்துக்கள். தென் இந்த 30 யூடியூப் சேனல் புதுசாக ஆரம்பித்த யூடியூப் சேனல் வந்து 20 யூடியூப் சேனல் மானிட்டேஷன் எனபிள் ஆகிடுச்சு நம்மளோட கண்டென்ட்னால. அவங்களும் ஆல்ரெடி போட்டிருக்காங்க. நம்மளோட கண்டென்ட்ஸ் தான் கொஞ்சம் அவங்களுக்கு வியூஸ் ஏற்றி கொடுத்துருக்கு, அது உங்களுக்கே தெரியும். தென் 10 யூடியூப் சேனல் வந்து வாட்சிங் ஹவர்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்களும் வாட்சிங் ஹவர்ஸ் கிளியர் ஆகி ஒரு நல்ல ஒரு மானிட்டேஷன் எனபிள் ஆகி நீங்கள் ஒரு நல்ல யூடியூபராக வருவீங்க ஃப்யூச்சரில். மீதிக்கிற 27 யூடியூப் சேனல்ஸ் மிகப்பெரிய 7 யூடியூப் சேனலோடு சேர்த்து நம்மளால ஒரு 50,000 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். இதெல்லாம் எப்போ இவனுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க தான் வந்து உங்களை பற்றி இந்த மாதிரி பேசியிருக்காங்க, அந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. மொத்தம் நமக்கு வந்து 6,50,000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. அவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஹெல்ப் கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். நல்லா ட்ரோல்ஸ், ரிவ்யூஸ், எரா ஸ்பாட்டிங் நல்லா பண்ணுறீங்க. நம்ம வியூவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க யூடியூப் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. வேறு ஒன்று அதனால் இதில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதனால் எல்லாருக்கும் பயன்தான் நடந்திருக்கு. இப்போ இவர் சொன்னார், நீங்கள் உங்கள் ப்ராங்க் பண்ணதுனால தான் வந்து எங்கள் விருப்பப்படி நடந்ததுங்க, லைஃப்பில் நடந்தது அப்படின்ட்டு. அதே மாதிரி மற்ற யூடியூப் சேனல்ஸும் நம்ம கண்டென்ட்டை பேசி அவங்க வியூஸ் சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணியிருக்காங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். உங்கள் 57 யூடியூப் சேனலுக்கு நான் ஒரு சப்ஸ்கிரைபர் தான். தென் நல்லா பண்ணுறீங்க நண்பா, வேறு ஒன்றும் இல்லை நண்பா. அப்புறம் நண்பா இன்னொரு முக்கியமான விஷயம் நண்பா, ரிவ்யூ பண்ணுறீங்க, ட்ரோல் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஹாய். தென் இதையும் நீங்கள் தயவு செஞ்சு இதையும் ட்ரோல், மீம், ரிவ்யூன்னு போட்டு பண்ணுங்க நண்பா. கண்டிப்பாக பண்ணுங்கள். பப்ளிசிட்டி கண்டிப்பாக வேணும். உங்களால் எங்களுக்கு மிகப்பெரிய பப்ளிசிட்டி. உண்மையிலே நண்பா, சினிமாவில் வந்து ஒரு படத்துக்கு பப்ளிசிட்டி பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட்லேருந்து 20% எடுத்து வைக்கணும் நண்பா. அதில் ஒரு செலவு இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இங்கே ஃப்ரீயாகவே கிடைக்குது. சென்னை ஃபுல்லாக மிகப்பெரிய பப்ளிசிட்டி. சென்னை பீப்புள்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்குலாம் ஒரு ஹாய். தென் குட்டீஸ் நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்களா, குட்டீஸ் எல்லாருக்கும் ஒரு ஹாய். தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் சிங்கிள் டீம் வச்சு பிரபலப்படுத்துவதற்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. கேமராமேன் கட்டி. நண்பா ஒரு பின் குறிப்பு, எரா ஸ்பாட் யூடியூபர் நண்பர்கள் கவனத்திற்கு. நண்பா இந்த பார்ட்டில் உங்களுக்கு எரா ஸ்பாட் அவ்வளோவா கிடைச்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். கிடைச்சிருந்தா எடுத்து போட்டுதுங்க. இருந்தாலும் நானும் உங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறேன். அதாவது நண்பா, போன பார்ட்டில் வீரமணி ஹேர் ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்கும், இந்த பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஷாட்டில் நான் கையில் பேப்பர் வச்சு படிச்சுட்டு இருப்பேன். அதை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒன்று இருக்காது, பின்னாடி ஒன்று இருக்காது. முன்னாடி சும்மா கிறுக்கி இருக்கும். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணாலே தெரியும். தென் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் காலில் செருப்பு கூட போடல நண்பா. அதையும் கொஞ்சம் பார்த்து எரா ஸ்பாட் பண்ண விடுங்க. ரொம்ப நன்றி. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அப்புறம் நண்பா இந்த ட்ரோல் எடுத்து போட மறந்துடாதீங்க. தேங்க்யூ. உசுப்பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். முடிஞ்ச லைஃப்பில் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ஜம்முன்னு தான் இருக்குது லைஃப்.
ஹாய் நண்பா, சிங்கிள் டிமிச்சி யூடியூப் சேனல் மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு சொல்லி ஒரு சில யூடியூப் சேனல்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க. மக்களை முட்டாளாக்குறதுக்காக நாங்கள் வீடியோஸ் பண்ண மக்களை சிரிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட பழைய வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. மக்களை சிரிக்க வச்சது மட்டும் இல்லாமல் சிந்திக்கவும் வச்சிருப்போம். மக்களுக்கும் சிங்கிள் டிமிச்சி யூடியூப் சேனலுக்கும் இடையில உள்ள உறவை நம்ம இங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நண்பா. ஐ சப்போர்ட் சிங்கிள் டிமிச்சி அப்படின்னு சொல்லி ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு வீடியோ ரெடி பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்புங்க. இந்த டேட்க்குள்ள முறையா சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ் சிங்கிள் டிமிச்சி யூடியூப் சேனல்ல வரப்போகுது. நண்பா மறந்துடாதீங்க, ஐ சப்போர்ட் சிங்கிள் டிமிச்சி. நீங்க ஃபேமிலியா நின்று எடுத்தாலும் சரி, இல்ல தனியா நின்று எடுத்தாலும் சரி, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட நின்று எடுத்தாலும் சரி, ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ள வீடியோ பண்ணி அனுப்புங்க. ஐ சப்போர்ட் சிங்கிள் டிமிச்சி அப்படின்னு சொல்லி. நன்றி. மறக்காம பலே பாஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவனை. அடிச்சிரா.